ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் கேட்போம். பேய்களுக்கே பலியிட்டார்கள். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை முழுமையாக விசுவாசத்துடன் கேட்போம். அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களும் ஆகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். உபாகமம் 32 அதிகாரம் 17 வசனம். இன்றைய கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் அநேக சிலைகளோ நாம் ஜீவனுள்ள தேவனை வணங்காமல் அந்நிய தேவர்களுக்கே பலியிட்டு கொண்டிருக்கிறோம். சிலை வழிபாடு கர்த்தருக்கு அருவருப்பானது சொல்லியிருக்காங்க. அதனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி எந்த சிலை வழிபாடுகளும் நம் வாழ்க்கையில் இருந்தால் அவற்றை நாம் உதறி தள்ளிவிட்டு ஜீவனுள்ள தேவனை நாம் பின்பற்றுவோம். விசுவாசத்துடன் எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டங்கள் வந்தாலும் நம் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுவோம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். இன்றைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க செய்து பெருக செய்வார். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் செய்து உங்களது சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்கள்.